ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புது கார் தான் வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை நம்ம கொடுத்து வாங்க போகிறோம். இந்த காரோட விலை பார்த்திங்கன்னா 25 crores. அந்த 2 காரும் சேர்த்தும் 25 crores தான். அப்புறம் இன்னொரு குட் விஷயம் என்னென்னா, அந்த 2 காருமே ஸ்போர்ட்ஸ் கார். ஒன்று பார்த்திங்கன்னா லம்போகினி, இன்னொன்று பார்த்திங்கன்னா டான்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கார் வாங்க போயிடலாம். ஏன்னா நம்ம தப்பான வழியில் போகிற மாதிரி இருக்குது. தப்பான வழி தான் நினைக்கிறேன். அச்சோ இடிச்சிடாதரா. அச்சோ தெரியாமல் இடிச்சிட்டோம். சாரி சார். அடி சார், கொஞ்சம் நான் திரும்பிக்கிறேன். கொஞ்சம் அந்த சைட் போங்களா? ஓகே சார். அப்பா அவங்க திரும்பிட்டாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே திரும்பி இப்படி போகலாம். இப்போ தான் கரெக்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க, இப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸ்பீடாக போகலாம். இனிமேட்டுக்கு இந்த காருக்கு ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறேன். டேய், யார் நீ என் கார் ரிப்பேர் பண்ணதுக்குன்னே வந்திருக்க? என் காரை பாடுற, புதுசாக போய் எடைக்கு கொடுத்தவாங்க பார்த்தா. இல்லைடா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. வா சூஃபா எனக்கு வீர தரமறைக்கு ஒரு காதா. சோஃபா ஐயோ சோஃபா சொல்லிட்டேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளோட காரை நிறுத்தியாச்சு. பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் ஃப்ரெண்டு இப்போ பாடுற என்னோட அடுத்த ஃப்ரெண்டு வருவான்டா. வா சூஃபா வீர பரமரை தொற்காதா சூப்பர். என்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்டே வாடா அட்டிக்க வர. இனிமேட்டுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட யாராலையும் வர முடியாதுடா. வாடா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட முடிஞ்சா கை கூட வச்சு பாடுறா, தொட்டு பாடுறா. இருடா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுறேன். என்கிட்டே வந்து இப்படி டீல் விடுறியா? என் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் உனக்கு தெரியாது, ஓடிடு. வாங்கடா ஃப்ரெண்ட்ஸுங்களா. வா சூஃபா வீர பருவரை தொற்காதா சூஃபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த என்னோட செகண்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டான். பேடாசுமா சாவகோதிரே பேடாசுமா வாழ சுருட்டிரே. இப்போ பாடுற 2 ஃபார்ச்சுனர்ரா. என்ன மஸ்டாங்கில் இருக்குது? என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. நண்பா, நீனாடா? என் புது கார் அது எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்குடா. யாரா கால் பண்ணுறது? ஐயோ, அம்மா வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்கடா. சரி, அடுத்த வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தனா சாப்பிட வாடா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் என் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சண்டையை பார்த்து வச்சுக்கோங்க, அடிப்படாமல். நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என் வீட்டுக்கு டின்னர் சாப்பிடுவாங்க. ஓகேடா நம்பா. அப்பா போலாம். ரிப்பீட் எப்படி மேஜிக் ஷோ ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் ஷோ. ஓகே, இப்போ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் காரு. இது டான்சன் தான், ஆனால் என் ஃப்ரெண்டு கார். இதே கார் தான் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளோட லம்போகினி இங்கே தான் நிற்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட டான்சனை மட்டும்தான் காணும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்து பில்டிங்கில் போய் வச்சுருப்பாங்களோ. வாங்க போய் தேடலாம். இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேடி பார்க்கலாம். அட்டே, எங்கடா வந்து வச்சுருக்கீங்க? இது என்னோட ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டா? எங்கடா வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க? உங்களை எங்கே நிறுத்த சொன்னால் நீங்கள் எங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க? இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயே வாங்கியிருக்கலாம். என் ஃப்ரெண்டு சொன்னான். இருந்தாலும் எனக்கு தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டு விட்டேன். சரி, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டர்போ இருக்குது, ஸ்கிட்டிங் டயர் இருக்குது, ஸ்பீட் பூஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்க, இந்த ஸ்கிட்டிங் டயரால் எப்படிலாம் அது ஸ்கிட்டு பண்ணுதுன்னு பார்க்கலாம். கீழே இறங்கி ஒரே சூப்பரான ஸ்கிட்டு தான். நான் பாருங்க போகிறதுலேயே எப்படி ஒரு ஸ்கிட் அடிக்கிறேன்னு.
அது ஹக் பண்ணிட்டு நைஸா ஒர்க் பண்ணிட்டா நைஸா ஒர்க் பண்ணிட்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போகுது. நான் டர்போவே அமுக்காம 350 கிட்ட போகுது. நான் டர்போலாம் அமுக்கா 460 கிட்ட போயிடும் போலையே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை போய் நிறுத்தலாம். செம்ம கார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி செம்மையாக ஸ்கிட்டு போடுது ஸ்கிட்டிங் டயரில். ஓகே வாங்க போய் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதோட அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 கார் வாங்கி இங்கே நிறுத்த போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ நம்மளோட வீடை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். வாங்க வெளில இன்னொரு லம்போகினி இருக்குது, அதையும் வந்து நிறுத்திடலாம். இதை நிறுத்தி வைக்கிறது பெரிய வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். கார் ஸ்டோரும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம 1K ரீச் ஈஸியாக ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேற்று ஒரு மெக்லாரன் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெஸ்பான்ஸ் எடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நீங்கள் வியூஸ் எடுத்திருந்தீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ என் வீடியோலாம் நீங்கள் லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் இனிமேட்டுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த பாட்டு நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கையும் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சாதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி நான் போடுறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.